Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல்ல இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு கோல்டு காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து காய்ச்சின திக்கான பால் 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். இது சில்லுன்னு இருக்கணுன்றதுக்காக அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் சிரப் 10 ரூபீஸ் பேக்கெட்டில் கடைகளில் கிடைக்கிது. இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கோகோ பவுடர் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர்டு சுகரும் 1 ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஐஸ்கிரீம்லாம் சேர்த்து அடித்ததுனால மேலே நுரைச்சிட்டு வரும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வலாக கோல்டு காஃபியில் க்ரீம்லாம் வைப்பாங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டோன்றதுனால இந்த நுரையை நம்ம எடுத்து வச்சு மேலே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் சாக்லேட் சிரப்பை இது மாதிரி சுற்றி ஊற்றிக்கலாம். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், குடிக்கும் போதும் கோல்டு காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் கோல்டு காஃபி ஊற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோல்டு காஃபியோட அந்த நுரை, அதை வச்சிடலாம். கோல்டு காஃபியை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸையோ இல்லைனா சாக்லேட் சிரப்பையோ இது மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த சம்மர் சீசனில் நீங்களும் இந்த கோல்டு காஃபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.